அவன் எப்படி இருக்கான்? இன்னும் சரியாக எவ்வளவு நாள் ஆகுமா? அது ஒரு 4ல இருந்து 5 மாசம். சரி, ஓகே, எனக்கு தெரியும். இப்ப யாராவது ஒருத்தர் அவன் கூட இருக்கணும்ல. அவன் ரெடி ஆனதும் சீக்கிரம் வந்துருவோம். சரி. என் அக்கவுண்ட்ல 50,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். ஷான்ஷுவானோட பேருக்காகவே இங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவன் இப்படி இருக்கிறதுனால அவன் அக்கவுண்ட்டை நான் இன்னும் அப்டேட் பண்ணல. அவன் இப்ப இருக்க நிலைமையா நம்ம ஷூட் பண்ணி போடலாமா? என்ன சொல்ற? வேண்டாம், கண்டென்ட்டை கொஞ்சம் நீ மாத்து. அவன் எப்பவும் இதே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க ஷான்ஷுவானுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லிடு. சரி, ஓகே, நீங்க வேலையை பாருங்க. லஞ்சுக்கு போலாமா? போலாமே. அப்படின்னா ஜியாஜியோவையும் ஜென்சியும் சாப்பிட கூப்பிடுறேன். எதுக்கு? நம்ம மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜியாஜியோ தான் அவங்கள கூப்பிட சொன்னான். சரி, நான் போய் என்னோட பேக் எடுத்துட்டு வரேன். எங்களை ஃபுட் கோர்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. என்ன விஷயம்? நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன். என்ன? என் செலவுக்கு எங்க அம்மா தான் பணம் கொடுக்கணும்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. எங்க அம்மா எங்க அப்பா கொடுக்கணும்ன்றாங்க. கடைசியில அவங்க 2 பேரும் என்னை கவனிக்காம விட்டுட்டு போறாங்க. நீ பணம் திருப்பி தரேன்னு சொன்னல, அதுக்கான டேட் இன்னும் வரல. அதனால என்னால எதுவும் வாங்கி தர முடியாது. அதுக்கு காரணம் மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்ததா? எஸ். இன்னும் பாதி மாசம் மிச்சம் இருக்கு இல்லையா? எனக்கு உதவி பண்ண முடியுமா? மறுபடியும் ஏமாத்த பாக்குறியா? ஷென்சி, உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்ப பணம் இல்லையா? அதனால ஒன்னு ட்ரீட் கொடுக்க சொல்றான். சரி வா போலாம். நீ என்ன சாப்பிட போற? நீ கிளம்பு. நீ ஒன்றும் ட்ரீட் கொடுக்க வேண்டாம். சாப்பாட்டுக்கு காசு இல்ல, வாங்கி தர ஆளு தேடுற. உண்மையிலேயே நான் ஏமாத்த பார்க்கல. அவன் ஒன்றும் பணம் சம்பாதிக்கல, எனக்கு செலவு பண்ண. அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்திருக்கான். நான் என்னை மொத்தத்தையும் மாத்திக்கிட்டு நான் யாரும் நிரூபிச்சாகணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நீ மக்கள் கிட்ட நன்றியோட இருக்க முடியும். ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. நான் சொல்றத அப்படியே செய்யணும், புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா தெரியுது. எனக்கு கொஞ்சம் டோஃபு கொடுங்க ப்ளீஸ். அப்போ நானும் கொஞ்சம் டோஃபு சாப்பிடுறேன். உனக்கு டோஃபு உண்மையிலே பிடிக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் சாப்பிடுவேன். அது ரேட் கம்மி தானே, நான் காசை மிச்சம் பண்ணணும்னு பார்க்குறேன். உனக்கு இன்னொன்று வேணுமா? அப்படின்னா 2 பவுல் டோஃபு மட்டும்தான் ஆர்டர் பண்ணணுமா? உண்மையை சொல்லு, அஃபிஷியல் அக்கவுண்ட்ல எப்படி 50,000 ஃபாலோவர்ஸ் அவங்க வந்தாங்க? எல்லாரும் ரியல் ஃபேன்ஸ் எப்படி தான். அவனுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ்? சரி, இது என்ன நீ புதுசா யூஸ் பண்ற ட்ரிக்கா? அவ காசை செலவு பண்ணிட்டு திருப்பி காசை தராம இருக்குது. அது அசிங்கமான விஷயம். என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும்? இப்போ சமீபத்துல நான் 3 பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க என்கிட்ட நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங்ஜி, ஷென்சி, அப்புறம் வாங் யாக். எங்க அம்மாவுக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கறதுனால ஒரு அன்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கடைசியில எங்க அம்மா அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் உன்கிட்ட பணம் தான் மிச்சம் இருக்கு. ஆளை விடுப்பா. இப்ப வரைக்கும் ஒரு பொண்ணு கூட உன் கூட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. லிட்டில் சிஸ்டர் யாக்கி பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் டீம்ல இருக்க ஒரு பையன் மேல ஒரு க்ரஷ் இருக்கு அவளுக்கு. அவ ஃபுல் டைம் ஸ்விம்மிங்க்கு மெம்பர்ஷிப் வாங்கி எப்பயுமே அங்கேயே இருக்கா. ஆனா அவளை பார்த்தா அப்படிப்பட்டவ மாதிரி தெரியலையே. நான் உங்க 3 பேருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணீங்க. உண்மையான காதல் காசு மூலமா கிடைக்காது. பீச்சுக்கு என் மேல என்ன எரிச்சல்னா, நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது இல்லைன்னு தான். ஆனா நான் அவகிட்ட நிரூபிக்கணும், இந்த ஜியோ ரொம்ப கஷ்டத்துல வாழ்றேன்னு. ஹே பீச், கொஞ்சம் பொறு. எனக்கு ஒரு காஃபி வாங்கி கூட என் அக்கவுண்ட்ல. முடிஞ்சது. இவன் பிரச்சனை தான். சீரியஸாவே அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறான். தேங்க் யூ so much. நல்லா இருக்கு. உங்க ட்ரைனிங் நல்லா ஃபோக்கஸ்டா பண்றீங்க. நீங்க இதுக்காக அவசரம்ல பட வேண்டாம். இது உடனே எல்லாம் குணமாகாது. பொறுமையா இருங்க. நீங்க டெய்லி வீல் சேரை யூஸ் பண்ணுங்க. முக்கியமா முதல் 2 வாரம் இந்த சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கால் ஸ்ட்ரெயின் ஆகாத மாதிரி பாத்துக்குங்க. சரி. அடுத்த 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்த பிறகு எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் சரியா இருக்கும். அப்போ மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரியா? ஓகே. நீங்க எங்களுக்கு செய்யற உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை. ஓகே, பாய். நமக்கு கேப் வந்துருச்சு, நாம போலாம்.
உனக்கு டயர்டா இருக்கா? இல்ல இல்ல சரி நானே தள்ளிட்டு வரேன். இல்ல விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. ஹலோ, நீங்க தான் பேசஞ்சரா? உங்களுடைய நம்பர் 7551ல முடியுதா? காருக்குள்ள உட்கார்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெதுவா எந்திரிங்க. ஏய், நான் உங்களுக்கு நில்லு, ஹெல்ப் பண்றேன். நான் வாங்க, help பண்றேன். பாத்து பாத்து. பாத்து. நீ எமர்ஜென்சிக்கு வேணா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஆனா உன்னோட முட்டியை என்னால பாதுகாக்க முடியாது. என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். யூ ஆர் வெல்கம். ஏய், பாத்து ஜாக்கிரதை, கையில சுட்டுக்காத. போதும், என்ன பாத்துக்கிட்டே இருக்காத நீ. அந்த பசில்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நான் உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். அப்பாடா, முடிஞ்சது. அம்மா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏய், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யார் இப்படி ஜிக்ஸா பசில ஒன்னா போடுவா? ம்ஹும். இது தப்பா? உனக்கு ஜிக்ஸா பசில எப்படி ஒன்னா சேர்க்கணும்னு தெரியாதா? நான் சொன்னது சரிதானே? எல்லாம் தெரிஞ்ச உன்னால கூட சில விஷயங்களை செய்ய முடியல. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இப்பதானே நான் ஃபர்ஸ்ட் டைமா பசில் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நான் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். முதல்ல நீ எதெல்லாம் ரைட் ஆங்கிள் இருக்கணும்னு அதை பார்த்தாகணும். ஒன்ஸ் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதை அப்படியே 4 சைடும் மாட்டணும். இந்த பாக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையுமே இந்த படத்துல இருக்கிற மாதிரி நீ ஒன்னொன்னா சேர்த்து வைக்கணும். பீசஸ் எல்லாத்தையும் ஏரியா டு ஏரியா கவர் பண்ணணும். இந்த போட்டோல இருக்கிற மாதிரி நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். புரியுதா? நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நீ இப்பதான் இந்த பசில ஃபர்ஸ்ட் டைம் பண்றியா? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் பசில் விளையாடலாம் எங்க எனக்கு நேரம் கிடைச்சது. இங்க நமக்கு போர் அடிக்கும்ல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்ல. நீ சொல்றதும் உண்மைதான். நீ தினமும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி நானும் தினமும் டென்னிஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நம்ம 2 பேருக்குமே தோணல, பாத்தியா? ம், இப்படி பண்ணலாமா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம 2 பேரும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதாவது இதுக்கு முன்னாடி செய்யாத விஷயம்லாம். கண்டிப்பா செய்யலாம். அதுவும் நாம ரேண்டமா செய்யலாம். முதல்ல பசில் பீசஸை நம்ம ரேண்டமா பிரிக்கலாம். அப்புறம் இது டோட்டலா முடிஞ்ச பிறகு நம்ம பிக் பண்ண எல்லாத்தையும் திரும்பவும் இதுல நாம ஒன்னா சேர்க்கலாம். சரியா? இது ஏதோ செருமனி மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா, நான் முடிச்சிட்டேன்ப்பா. ஏன் என்னோடது உன்னோட பீசஸ்லாம் ஒரே ஏரியால இருக்கும்னு நினைச்சியா நீ? நம்ம ஒரே ஏரியால இருக்கோமோ இல்லையோ, ஆனா நம்ம பீசஸ் ஒரே படத்துல இருக்கும். நீ இப்ப எந்த பாட்டை சேர்த்துட்டு இருக்க? கொஞ்சம் இரு. The Four Seasons Eatery. ஓ, நீ இதையா பண்ற? ஆனா என்னால இங்க ஸ்டாரை கண்டுபிடிக்க முடியல. நீ இத தொடாத. நீ உன்னோடதுல ஒர்க் பண்ணு, நான் ஏய், star என்னோடதுல இங்க செய்றேன். சரியா? சொன்னா கேளு, தொடாத. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எங்க போற? நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப நான் 2 டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தா நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவ, கரெக்டா? அது மட்டும் இல்ல, நான் திரும்பி வரதுக்கு நீ டிக்கெட்க்கு காசு கொடுக்கணும். ஆமா, நான் அன்னைக்கு தப்பா தான் சொல்லிட்டேன். உன்கிட்ட அன்னைக்கு சொன்னல, அத பத்தி சொல்றேன். பணக்காரங்க ஸ்கீம் முன்னாடி என்னால கண்டிப்பா போட்டி போட முடியாது. நான் இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே நான் உன்னை விரும்புறேன். உண்மையிலேயே நம்ம 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னா சொல்லிடு. நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். நிஜமாத்தா?
என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர போறேன். நான் உன்னோட வீசாட் மூமெண்ட்ஸ்ல பார்த்தேன் உனக்கு இது சாப்பிட பிடிக்கும்னு. அதனால உனக்காக ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இந்தா, உனக்கு பிடிச்ச வெனிலா ஃப்ளேவர். ட்ரை பண்ணு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அதை எடுக்க வேணாம். அந்த பக்கம் இருக்க ஏர்பாட்ஸ் எடு. ம். உன்னோட பிளேலிஸ்ட்டை பார்த்தேன். போன வருஷம் நீ இந்த பாட்டு தான் அதிகமா கேட்டிருக்க. இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். பிடிக்காத. வீடியோ எடிட்க்கு யூஸ் பண்ணிக்கிற ஃபன்னியா இருக்கும்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எப்படியோ நீ அதை கேட்டு முடிக்கணும். அந்த பாட்டுக்கு காசு கட்டியிருக்க. நிஜமாவா? ஆமா. 1 2 3 கோ. ஹே 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 ஹே. இந்த நகரம் பெரிய நகரம், பகல் கனவில் இரவின் விளக்கு எரியும், அந்த சத்தம் மிக அருமையாக இருக்கும், அதுவும் உன்னுடன் கேட்கும். உண்மையிலேயே உனக்கு பாட்டு பாட தெரியுமா? இந்த பாட்டு உனக்கு பொருத்தமா இருக்கு. ஆமா, நிச்சயமா. என்னோட கார்டுல 15 யுவான் தான் இருக்கு. மிச்ச காசை நான் வந்து ரெக்கார்ட் பண்ண யூஸ் பண்ணிட்டேன். உனக்காக தான் எல்லாமே. புரிஞ்சுதா? நாளைக்கு நானே உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன். இந்தா உனக்கான ரிவார்ட். நீ என்ன பண்ற? பார்க்க எப்படி இருக்கு? அழகா இருக்கா? கோச், இன்னைக்கு நான் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலாமா? உன்னோட கண்டிஷன் இன்னைக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் எனர்ஜியாவும் இருக்கேன். அதை நான் வெளிக்காட்ட முடியாம இருக்கேன். அப்படின்னா நாம இன்னைக்கு ஹிப் ஸ்டெபிலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க லே எக்ஸ்டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதோட ஃப்ளெக்ஷனும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹியூமரஸை பிடிச்சிக்குங்க. இந்த மூமெண்ட்டை பண்ணும்போது உங்களோட இலியோப்சஸ் மசில் தானாகவே மூவ் ஆகும். மெதுவாக செய்யுங்க. இன்னும் 10 தடவை செய்யலாம். மெதுவாக செய்யுங்க. குட். இப்போ உங்களோட டென்சர் ஃபேஸியே அப்புறம் ரெக்டஸ் ஃபெமோரஸ் மசிலையும் அசைக்கணும். உங்கள் பாடியை ஹோல்டு பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. கமான், மறுபடியும். நீங்க இன்னும் ஃபோர்ஸை இங்க காட்டணும். ஒரு நிமிஷம் கோச், நீங்க அங்கிருந்து கையெடுங்க, எனக்கு கொஞ்சம் கூசுது. ஓகே. இங்க நான் என்னையே மறந்துட்டேன். இந்த டைம்ல நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்றும் பாஸ்ட்லாம் இல்லை. என் லவ் பிரெயின் நல்லா வேலை செய்யுது. நீ என்ன செய்ய போற? கரெக்டான பீப்புளை லவ் பண்ண போறியா? நானே இங்க கரெக்டாகி தான் இருக்கேன். அம்மா, எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட? அஃபிஷியல் அக்கவுண்ட்ல இருக்கிற போஸ்ட் எல்லாம் படிச்சியா? லியாங்டோ ஏதோ பிரச்சனையை ஃபேஸ் பண்றா போல இருக்கு. லியாங்டோவா? அவ வாயில இருந்து எந்த உண்மையும் வரல. அவங்க பிரிஞ்சுட்டாங்க, ஆனா திரும்பவும் சேர்ந்துட்டாங்க. நான் ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க ஒன்றும் ரிச்சான செகண்ட் ஜென்ரேஷன் கிடையாது. அவங்க ஒரு மிஸ்ட்ரஸோட குழந்தை.
நீ எப்படி கோச் இங்க? லூ கிட்ட தான் அட்ரஸ் வாங்கினேன். என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஃபோனை கொடு. நான் ஒன்னும் கோடீஸ்வரியோட பொண்ணு இல்ல, அதே நேரத்துல தப்பானவளோட பொண்ணு இல்ல. ஆமா, நான் ஒரு பர்சனாவை கிரியேட் பண்ணேன், ஃபேக் கப்பலா இருக்க நடிச்சேன். ஆனா என்னால எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இதை முடிக்க முடியும். எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே நான் இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுனால நிறைய ஸ்கூல்ஸ் மாறி இருக்கேன். ஆனா அது இப்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நான் இனிமேலும் கிளப்ல வேலை பார்க்க முடியுமா? கிளப்பை பத்திலாம் நீ ரொம்ப அதிகமா யோசிக்காத. யாரும் இதை நம்ப போறது கிடையாது. நாளைக்கு கிளப்புக்கு வா, எல்லாரும் உன்னை மிஸ் பண்றாங்க. இந்தா அஃபிஷியல் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு எனக்கு அனுப்பிட்டு பேக் எண்டை நீ சிங்க் பண்ணிடு. நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். நீ ஆன்லைன்ல வர வேணாம், வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்க வேணாம், சரியா? இதெல்லாம் இப்படி பேசுற காரணம் லியாங்கியோவானும் மற்றவங்களாம் இங்க இல்லாததுனால தான். அதுக்காக நீ லீவ்லாம் போட வேணாம். ம். இந்தா இந்த ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிடு, உன்னோட மூடு எல்லாமே சரியாயிடும். இந்தா. அட பாரு, நீ கடிக்கிற ஒவ்வொரு கடியிலையும் எல்லா டென்ஷனும் போயிடும். இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது ஒரு பிரச்சனை கிடையாது. அது முதல்ல இந்த புரிஞ்சுக்கோ. வரிகளை நீ எங்க படிச்ச? இது நான் எங்க படிச்சேனா, பீச் அகாடமில தான். ஒன்னும் இல்ல, நீ எந்த ஸ்கூலுக்கும் மாற வேண்டிய அவசியம் இல்ல. ஃபியூச்சர்லயும் தான் சொல்றேன். காரணம் நீ தான் கேம்பஸ்லயே பெரிய அழகி. நீ எந்த ஸ்கூலோட கேம்பஸ் அழகன்னு சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, நான் தான் பீச் அகாடமில இருந்து வந்திருக்கேன்னு. சரி, இந்த உன்னோட பரிசு கேம்பஸ் அழகா? சரி, நான் கேக்குறேன். ஹலோ. ஹலோ, நீ எங்க இருக்க? வீட்ல இருக்க. அபிஷியல் அக்கௌண்ட்டை நீ லியோனியான் கிட்ட கொடு. என்ன வேலையை விட்டு நிறுத்திடாத. நான் ஏன் உன்னை அப்படி பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்லோட் எதுவும் போடாத. அதோட கமெண்ட்ஸ், ஷேரிங் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வை. சிச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மானிட்டர் பண்ணு. 1 வீக் கழிச்சு அதை பத்தி பேசலாம். ம். ஐம் சாரி, என்னால தான் கிளப்புக்கு இப்ப இந்த நிலைமை. நீ ஒன்றும் அங்கே பெருசாக அப்படி பண்ணிடல. அது மட்டும் இல்லாமல் இது டென்னிஸ் கிளப்போட அஃபிஷியல் அக்கௌண்ட். இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? அதனால பெருசாக எதுவும் ஆகாது, விடு. நெய்பர்ஹுட்டில் ஒரு சின்ன காசிப் மட்டும் பேசுவாங்க. நீ அதை தயவு செஞ்சு கண்டுக்காம உன் வேலையை பாரு. நீ அக்கௌண்ட் அவகிட்ட கொடுத்துரு, சரியா? ஜியாங் ஜேஜேவும் என்ன தேடி வந்தான். அவனே அக்கௌண்ட்டை பாத்துக்கிறேன்னு சொன்னான். அதுவும் நல்ல விஷயம்தான். நீ அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு வேலையை பாரு. லீவ் எல்லாம் போடாத, சரியா? கண்டென்ட்டை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டே இரு. சரி, புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேன். உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, சரியா? தேவையில்லை. தேங்க்யூக்கா. இல்ல, தேங்க்யூ மேனேஜர் லியோங். ஓகே, நான் ஃபோனை வைக்கிறேன்.
நான் சொல்றத கேளு, காலை என் மேல போட்டுக்கோ. கமான், காலை நீட்டு, நல்லா இருக்கும். இல்ல இல்ல உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா எந்த இருக்கு. பிரச்சனையும் இல்ல, ரிலாக்ஸ் பண்ண. பார்த்து வலிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு பெட்டரா இருக்கு. உள்ளதான் வலிக்குது. ஆமா, இப்ப ஏன் உனக்கு இவ்ளோ வலி இருக்கு? இதுக்கு முன்னாடிலாம் உனக்கு இவ்ளோ இருக்காது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே பெட்ல தான் படுத்துட்டே இருப்பேனா பாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா பெயின் கில்லர் சாப்பிட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும். இங்க நான் டேப்லெட் கொண்டு வர மறந்துட்டேன். ஆனா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். சரி இரு, நான் ஒண்ணு பண்றேன். உன் வயிறை நான் தடவி கொடுக்குறேன். ரொம்ப வலிக்குது, அழுத்தாத. நீ வேணா உன்னோட போன்ல அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இரு. சரி, லியாங்டாவோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஜியாங் ஜியோ தான் அவகிட்ட போய் பேசியிருக்கான். லியாங் டோ அவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அட, உன்னால கூட அதை ஃபீல் பண்ண முடியுதா? ஒரு நிமிஷம் உன் கையை கொடு. இன்டர்நெட்ல பேர்லிக்கு அமுக்குனா வலி கொஞ்சம் குறையும்னு போட்டிருக்கு, அமைக்க பாக்குறேன். இப்போ உனக்கு நல்லா இருக்கா? ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? அது எப்போ உனக்கு முதல் முறையா எனக்காக இதயம் படபட நடிச்சது? அது என்ன மாதிரி இருக்கும்? அது வந்து நீ என்னை காதலிச்சப்ப நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நீ என்னை பார்க்கும்போதே உன்னோட ஹார்ட் ஸ்பீடா துடிச்சிருக்கணும். நான் அதை உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் விட மாட்டேன், நீ சொல்லிதான் ஆகணும். நீ என்கிட்ட சொல்ல வந்தா நான் அதை மறுத்து பேசாம இருக்க. கமான், சொல்லு சொல்லு, சரி, என்கிட்ட சரி, சொல்லு. சொல்றேன். அப்படி ஒரு தடவை இருந்துச்சு. நம்ம 2 பேரும் சீசால விளையாடிட்டு இருந்தோம்ல, அப்ப நீ என் கிட்ட வந்து என்ன கீழே தள்ளினப்ப அப்படியே எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஆமா, நீ எப்படி அதுல நல்லா விளையாடுற? ஒருவேளை டெய்லி பொண்ணுங்களை கூட்டிட்டு அங்க போவியோ? அட, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வந்து அதாவது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நான் ஸ்விங்ல ஜஸ்ட் புஷ் பண்ண மட்டும்தான் செய்வேன். அப்படின்னா எனக்காக உன்னோட ஹார்ட் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் படபடன்னு ஆச்சுன்னு சொல்லு. அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீ என்ன வெயிட் பண்ண சொல்லி எனக்காக காத்திருந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ண வச்சியே. அப்பவே வா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே. நான் உன்னோட கம்பெனிக்கு ஒரு தடவை உன்னை தேடி வந்தது ஞாபகம் இருக்கா? வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் லாபில. அப்ப நான் உன்னோட பேரை சொல்லி கூட கூப்பிட்டேன். நீ அப்ப என்ன திரும்பி பார்த்த. அப்பத்துல இருந்தே உனக்கு என் மேல லவ் வந்துருச்சா? இல்ல இல்ல, அது கூட இல்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம மேரத்தான்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். மேரத்தான் சமயத்துல நீ கூட டென்ட்டுக்குள்ள வந்தியே, என்கிட்ட வந்து டிஷர்ட் கூட கொடுத்துட்டு டைம் சொன்னியே. நீ எனக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த. அப்பவே நான் உன்னோட கூலான சாஃப்டான ஹேண்ட ஃபீல் பண்ணேன். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது உனக்கு லவ் வந்துருச்சா? ஆனா நான் எப்பெல்லாம் உன்னை பாக்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு பதட்டம் ஆயிடும், தெரியுமா? அப்புறம் என்ன ஆகும்? வேற என்ன இருக்கு? அது அது என்ன சமயம்னா, நான் நிஜமாவே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சது நீ என்னோட 1818 ஸ்கோர் போர்டை மறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தல, அப்பதான். அதுக்கப்புறம் என்னால நான் உன் பின்னாடியே சேஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும்ல, அப்படி பார்க்காத. சரி, வேற என்னன்னு சொல்லு. நீ என்னோட வீட்டுக்கு வந்து டம்ப்ளிங் சாப்பிட்ட, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? நம்ம அதை சாப்பிடலன்னா அது ஆறி போயிடும் சொன்ன. நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜன்னலை திறந்து உன்னை பார்த்தேன். அட, இப்போ உனக்கு வலி ஒன்றும் இல்லைல்ல? இல்ல, இப்ப பரவாயில்ல. நீ பண்ண ட்ரீட்மெண்ட் பெயின் கில்லர்ஸை விட ரொம்ப பரவாயில்ல. ஆமாமா, அதை விட இது எஃபெக்டிவா தான் இருக்கு. ஹேய். Liang Yuan. Liang Yuan. Liang Yuan.
ஹே நீ எங்க போயிட்டு வர? நான் ஷாம்பு வாங்க போயிருந்தேன். நான் வந்ததை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கடை கீழே தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, உன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ கொஞ்சம் ரெடியா. சரி வந்து என் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நான் முதல்ல போய் குளிக்கிறேன். சரி பாத்து பாத்து. ஓகே ஓகே. பிசியோதெரபிஸ்ட் அடுத்த செட் ஆஃப் பிளான்ஸை எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன், ஒரு தடவை செக் பண்ணிக்க. போறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்க சொன்னாங்க. சரி, நான் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கோச் யான் கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே. அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். பிசியோதெரபிஸ்ட் எதிர்பார்த்ததை விட அவன் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகுறான். தட்ஸ் குட். டென்னிஸ்ல நம்ம டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸை இன்டகிரேட் பண்ற மாதிரி புது பிளான்ஸோட வந்திருக்கோம். அதோட ரீஹபிலிட்டேஷன் பிளான்ஸையும் மாத்த போறோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது ஷாம்பு கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். சரி சரி வச்சிரு, நான் அப்புறமா கால் பண்றேன். பரவாயில்லம்மா, நான் அப்புறம் நான் பேசுறேன். அப்புறம் உன்கிட்ட பேசுறேன். சரியா? பாய். சாங் சஞ்சுவா, நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் வேற என்ன செய்ய போறேன், குளிச்சிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? வேணும்னா நீயே உள்ள வந்து செக் பண்ணிக்கோ. சரி, நீ நல்லா இருக்கன்னு தெரியுது, விடு. சான்சுவான் இன்னும் 2 வாரத்துல திரும்பி வந்துருவா. ஆமா. வேற என்ன விசேஷம்? ரீஹாபிலிட்டேஷன் பிளான்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ட்ரைனிங் பார்ட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா 1 மாசங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியுதுல்ல? இந்த ஸ்பெஷலான டாப் ஸ்கில் ரெக்கவரிக்கு எப்படியும் 2 மாசம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? நானும் ஒத்துக்கிறேன். நாம அதை சரி பண்ணி ஆகணும். அப்பதான் நாம அவ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி பண்ணா என்ன? நான் இது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கா பண்ணி டைம் பீரியட 2 மாசத்துக்கு மாத்திரட்டா? அப்புறம் நான் அதை சின்ன சின்ன டைம் பீரியடா மாத்தி பிளான் போட்டு உங்ககிட்ட தரேன். ஓகே தானே? அது அவனோட ஏன் அப்படி பாக்குறீங்க? பிளான பாக்குறேன். என் தலைக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு? இல்ல, உன் தலையில 2 வெள்ளை முடி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இருக்காதே. எனக்கு என்னவோ உங்களோட கண் பார்வையில கோளாறுன்னு தோணுது. ஒரு ஆளுக்கு பார்வை சரியில்லாம போயிடுச்சு, இன்னொரு ஆளுக்கு முடி நரைச்சு போயிடுச்சு. ஒரு செட் லஞ்ச் மாதிரி பொருத்தமா இருக்குல்ல? அதெல்லாம் உங்க கனவுதான். ஒன்னு சொல்லவா, இந்த கிளப்ல ரொம்ப வயசானவரு நீங்க ஒருத்தர் மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு நீங்க அதுல என்னையும் சேர்க்காதீங்க. லஞ்சா? யார் உங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போறா? நான் கிளம்புறேன். இந்த பிளான் எல்லாம் வீட்டுல போய் பண்ணிக்கிறேன். என்ன கிளம்புறீங்களா? அப்படின்னா நீங்க கார்லயே வந்துட்டியா? டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்குமே, வண்டி ஓட்டுறதுக்கும் நீ டயர்ட் ஆயிடுவ. இப்ப எதுக்காக நீ திரும்ப போகணும்னு ஆசைப்படுற? அதெல்லாம் நான் போயிடுவேன். நீங்க குடிப்பீங்களா? இது எப்படி அவ கண்டுபிடிச்சா? நான் இதை மறைச்சல வச்சிருந்தேன்.
இது பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நைட் பூரா கத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஃப்ளவர் பலூன்ஸ்லாம் பண்ணுவேன்னு தெரியாது. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த பலூன் வெடிச்சதுன்னா அது அப்படியே பயமா இருக்கும். சாகுற அளவுக்கு பயப்படுவேன். அவ்வளவு பயம் வருமா? ஆமா. இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டினடா. இப்போ உன்னோட வாழ்க்கை ஏன் கையில இருக்கு தெரிஞ்சுக்க. ஏய் வேணா 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 வெடிச்சிடாத. லியாங் யுவான் வேணா வேணா, கேர்ஃபுல். ஏய் ஜாக்கிரதை, பாத்து அந்த பூவை எதுவும் பண்ணாத. ஏய் வேணா 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 வேணா, நோ. ஏய் வேணா வேணா வேணா. உன்னோட வீக்னஸ்ல இருந்து வெளிய வரதுக்கு இது உனக்கு நல்லா சொல்லி கொடுக்கும். இனிமே நான் உன்னை இத வச்சுதான் பயமுறுத்துவேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல? அந்த கெட்டவங்கள அக் பண்ண போறேன். ஒரு கெட்ட பையனை கட்டி பிடிக்கிறேன். சரி போதும் போதும். என்னாச்சு? நீ இத போட்டு அமுக்குற. நான் இது வரைக்கும் வாங்கின ஃப்ளவர்ல இத ஃபேவரட். ஓகே, நாம இப்ப ஹக் பண்ணலாமா? எனக்கு ஹக் பண்றது ரொம்ப பிடிக்கும். சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, எனக்கு வலிக்குது வலிக்குது. என் கால் வலிக்குதே. என்ன கால் வலிக்குதா? உனக்கு ரொம்ப சூப்பராகவே ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. அதோட உன்னோட ஹெல்த்தும் நல்லா இருக்கு. அதனால இனி வீல் சேரில் உட்காராத. சரி, அப்படின்னா நான் இதை இனிமே யூஸ் பண்ணாம தூக்கி போட்டுடலாமா? கொஞ்சம் பொறுங்க, சரியாயிரும், கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமாவே ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். ஆங்ஸியஸ் ஆகாதீங்க. ரீஹபிலிட்டேஷன் மட்டும் முதல்ல முடியட்டும். அதாவது இந்த காலுக்கு ரொம்ப எஃபர்ட் இப்போ நீங்கள் கொடுக்க கூடாது. அதனால அந்த கிரச்சஸ் வேணும். சொன்னது கேட்டல, ரொம்ப எஃபர்ட்லாம் போடக்கூடாது. ரீஹபிலிட்டேஷன் முடியறதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால உங்க ஃபியூச்சர் கேரியரே பாதிக்கப்படலாம். இந்த ஆண்கள் எல்லாம் எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்கல்ல. ஒருவேளை நான் இப்பவே நீ reject உண்மையாவே பண்ணிட்டேன்னா, ஸ்மார்ட் தான். அவங்க வேற ஏதாவது ஏகப்பட்ட பார்த்துட்டு பலூன்ஸ் என்கிட்ட இருந்து time மறைச்சு இழுத்துக்கிட்டே வச்சிருக்க. போகும். அவங்க நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ ஷாம்புவை சேஞ்ச் பண்ணிட்டியா? நீங்க சொல்றதுல வாசனை சூப்பரா இருக்கு. இல்லையே, நான் எப்பவும் யூஸ் பண்ற அதே ஷாம்பூ தான் யூஸ் பண்ணேன். ஒருவேளை டிங் டிங்கும் வேணாம்னு சொல்லிட்டா நீங்க என்ன நடிக்க வைக்க போறீங்களா? உங்களுக்குலாம் நிறைய பே பண்ண முடியாது. நான் யோசிச்சு பார்க்கறேன். ஆனா டிங் டிங் கூட நடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒருவேளை ஆக்டிங் வராதுன்னு அவ பயப்படுறாளா? இல்ல நடிக்க வேண்டாம்னு நினைக்கிறாளா? ஒருவேளை ரெண்டு காரணமும் இருக்கலாம். கவலைப்படாத, நீ டிங் டிங் ஒரு நாள் ஸ்டுடியோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. நான் ஏற்கனவே தெரபிஸ்ட் கூட நல்லா கோஆபரேட் பண்றேன். அப்ப சீக்கிரமா சரியாயிடும்ல? ஆமா, கண்டிப்பா சரியாயிடும். பாத்தியா உன்னோட பேர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? சாங் சான்சுவான். சான்ங்கிறது 3 ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், சுவானுங்கிறது 3 வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குல்ல? என்னாச்சு? நாம இந்த கேம் விளையாடலாமா? நான் நடிச்சு காட்டுவேன், நீ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு கண்டுபிடி பாப்போ.
தவளையா? மறுபடியும் சொல்ல. ஸ்பைடர் ஸ்பைடர். இல்ல எறும்பா? எறும்புதான். எறும்புதான் நீ சொன்ன மாதிரி. சரி இது என்னன்னு சொல்ல. யானை. கண்டுபிடிச்சிட்ட. ராபிட் கேர்லா? இல்ல. போல் டான்சிங்கா? அப்படின்னா நீ பண்ணது என்னது? ஓ ஓ ஓ ஓ மங்கி கிங், மங்கி கிங். அதேதான். ஆமா. பில் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். 4 வாரத்துக்கான என்டையர் காஸ்ட் இதுல இருக்கு. முக்கியமா கிளாஸ் ஃபீஸ், தெரபிஸ்ட் ஃபீஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ் அண்ட் கொஞ்சம் மெடிசின்ஸும் இருக்கு. அதோட ஃபியூச்சர்ல நீங்க விளையாட போகும்போது எங்க தெரபிஸ்டும் உங்க கிளப்புக்கு வருவாரு. அப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்கில் இவாலுவேஷன் கொடுப்பாரு. அவரோட டிராவல் எக்ஸ்பென்சஸையும் இந்த பில்ல சேர்த்திருக்காங்க. ரீஹாபிலிட்டேஷன்ல 4th பேஸ் முடிச்சதும் கூட நாங்க உங்க கூட கான்டாக்ட்ல தான் இருக்கணும்ல? ஆமா, நீங்க அட்வான்ஸா 1 வாரத்துக்கு முன்னாடியே என்ன காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமா? நீங்க இந்த பில் அப்புறமா வாங்கிக்கோங்க. என் கூட யாரு பில் செட்டில் பண்ண வர போறது? நான் வரேன். ஹலோ பிரதர் பேங். இன்சூரன்ஸ் கம்பெனி இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுமா? இந்த ரீஹாபிலிட்டேஷன் காஸ்ட் எல்லாத்தையும்? அது எப்படிப்பா முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி 30% ஃபீஸ் மட்டும்தான் கட்டுவாங்க. தேங்க்யூ மேம். அட கடவுளே, அட என்ன இது? நாம இங்க கொண்டு வந்ததை விட போகும்போது ரொம்ப வெயிட்டா இருக்கு. நான் பாத்ரூம்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. இதுதான். இந்த பாட்டில் ஷாம்புவை திரும்ப எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும். அட, இந்த ஷாம்பு ரொம்ப எக்ஸ்பென்சிவா? கொடு. வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அவ்வளவுதான். சரி வா, நம்ம இன்னும் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணுதான் இருக்கு. ஓகே, இப்ப நாம இதை முடிக்கிறதுக்கு இன்னும் 2 பீஸ் தான் இருக்கு. அட இதான், இங்கதான் இருக்க. என்னோடது ஒரு டாகி. உன்னோடது என்ன? இது பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ். எனக்கு இந்த பசில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஒவ்வொரு சீனையும் நல்லா ஹீல் பண்ணுது. ஆமா, ஒவ்வொரு சீனையும் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்மளோட ஃபியூச்சர் மாதிரியே இருக்கு. ஓகே, நம்ம திரும்பி போறோம் நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு. நீ கோர்ட்ல போய் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமாவும் தயாராகவும் இருக்கியா? எனக்கு திரும்பி போக ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா டென்னிஸ் விளையாட ஆர்வமா இருக்கு.将世俗当理，让感情肆意热，不再逃避。眼前的路要不要走下去？
所有理性和感情，最后都发现答案是你。要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做，才不会出错。那小心翼翼的，不过是太难得。You will be loved, you will be loved。我在你身旁啊，干嘛全世界放下？听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved。占据你心里啊，站在原地也不怕。我的每一次回眸有你。You will be loved, you will be loved。占据你心里啊，敢把全世界抛下。听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved。占据你心里啊，站在原地也不怕。我的每一次回眸有你，我会成为那个人啊，是那为你勇敢的人啊，是你守护的人啊，我会成为那个人啊，带着微笑走向